வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா, இது வெறும் ரூ. 5 மதிப்புல இருக்கக்கூடிய இந்த விதைகள் லட்சக்கணக்குல உள்ள மருந்துகளுக்கு சமமா வேலை செய்யுது. இது சர்க்கரை நோய், கொழுப்பு, முடி உதிர்தல், மூட்டு வலி, வயிற்று கொழுப்பு, பெண்களுடைய அந்த ஹார்மோன் பிரச்சனை முதல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பலவீனம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வா வேலை செய்யக்கூடிய ஒரு விதை தாங்க இந்த வெந்தய விதை. இது நம்மளுடைய சமையல் அறையில் ஈஸியாக கிடைக்கும். ரூ. 5க்கும் கிடைக்கும். ஸோ இந்த விதைகள் எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு நாள் எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எந்தெந்த நோய்களை சரி பண்ணுது, எவ்வளவு நன்மைகளை கொண்டு இருக்குன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் தவறான முறையில் சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் சரியான முறையில் எடுத்து ஆரோக்கியமான நன்மைகளை நீங்கள் பெறலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெந்தயத்தை சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை சித்த மருத்துவத்தில் எப்படி அழைக்கிறாங்கன்னா, மேத்தி மெத்தியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சித்தர்கள் சொன்ன ஒரு வாசகம் தாங்க. வெந்தயம் உள்ளவன் வைத்தியனை தேட மாட்டான். அந்த அளவுக்கு இது அற்புதமான ஒரு விதைகள். ஸோ அது சித்தர்கள் அப்பவே சொல்லியிருக்காங்க. வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டோம்னா நம்ம எந்த ஒரு டாக்டரையும் நம்ம போய் அணுக வேண்டாம். ஏன்னா இது அவ்வளவு நன்மைகளை கொண்டது. நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது, ரத்தத்தை சுத்தம் செய்யறதுக்கு உதவி பண்ணுது, உடல் வெப்பத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ், அதாவது ஊட்டச்சத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெந்தயத்தில் நார்ச்சத்துக்கள், அதாவது ஃபைபர்ஸ் அதிக அளவில் இருக்குது. இரும்பு சத்துக்கள் இருக்குது. மெக்னீஷியம், புரோட்டீன்ஸ், விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால தான் இது ஒரு இயற்கையான மல்டி விட்டமின்ஸ் மாதிரி நம்ம உடலுக்கு வேலை செய்யுது. இந்த விதையை யாருக்கு இது ரொம்ப பயன்படுதுன்னா, சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது. சர்க்கரை நோயாளிகள் இங்கே நல்லா கவனிக்க வேண்டியது இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வெந்தயம் எப்படி சுகரை குறைக்குதுன்னு இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இது இன்சுலின் செயல்பாட்டை அதிகரித்து கார்போஹைட்ரேட்டை உறிஞ்சுறத மெதுவாக்குது. ஸோ உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட் சுகர் இரண்டையுமே கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இது பயன்படுத்தக்கூடிய முறைகளை பார்த்துடலாம். இதுக்கு நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை 1 கப்பு தண்ணீரில் நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் தூங்கிடணும். காலையில் எந்திரிச்சு, அதாவது வெறும் வயிற்றில் இந்த வெந்தய விதைகளை நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 15 நாட்கள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து எந்த நோய்க்கு இது மருந்தாக பயன்படுதுன்னா, உடல் எடை, அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கும்ல, அவங்களுக்கு வெந்தயம் ஒரு சூப்பரான ஒரு உணவாக இருக்குது. முக்கியமாக அடிவயிறு தொப்பை, நிறைய பெண்களுக்கு பிரசவத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த அடிவயிறு தொப்பையை குறைக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு சூப்பரான மருந்தாக இருக்குது. உடல் எடை நான் என்ன செஞ்சாலும் குறையவே மாட்டேங்குது, நான் டயட்டில் இருந்துட்டேன், எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு குறையலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வெந்தயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எவ்வளவுதான் டயட்டில் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் உடல் எடை குறையலைன்னா அங்கே மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்குதுன்னு காரணம். நீங்கள் வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு பசி குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே வேகமாகவே செரிக்க ஆரம்பிக்கும். கொழுப்புகள் அங்கே தங்குறது அங்கே தடுக்கப்படும். ஸோ குடலோட இயக்கம் சரியாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தணும்? சரியான முறை என்னன்னா, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடியை நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து காலையில் குடிக்கணும். நைட் டைம் குடிக்க வேண்டாம். காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து 3வதா ஒரு நோய்க்கு எப்படி வெந்தயம் மருந்தா செயல்படுதுன்னா, உமென்ஸ் உடைய ஹெல்த் முக்கியமா பீரியட் டைம்ஸ்க்கும், அந்த பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது ஒரு சிறந்த ஒரு மருந்தா விளங்குது. கண்டிப்பா பெண்கள் வந்து இந்த பகுதிய நல்லா கவனிச்சுக்கோங்க. இத நீங்க பயன்படுத்துங்க. மாதவிடாய் டைம்ல வரக்கூடிய வலி, அந்த பிசிஓடி, அப்புறம் ஒயிட் கலர்ல வெள்ளைப்படுதல்னு சொல்லுவோம்ல, அந்த வெள்ளைப்படுதல், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெந்தயம் ஒரு சூப்பரான மருந்தா செயல்படுது. ஸோ இந்த வெந்தயத்தை எப்படி நீங்க பயன்படுத்தணும்னா, வெந்தயம் ப்ளஸ் ஜீரகம் இது 2யுமே நீங்க எடுத்துக்கிறணும். சம அளவுல பொடி எடுத்துக்கிறணும். அதாவது காலையில 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை, ஜீரகம் அரை 2ம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்க காலையில சாப்பிட்டுட்டு வாங்க. இத நீங்க தொடர்ந்து 40 நாட்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடல்ல ஏற்படுற மாற்றத்த நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அடுத்த ஒரு நோய்க்கு இந்த வெந்தயம் என்னவா மருந்தா இருக்குதுன்னா, அனைவருமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஆண், பெண் அனைவருமே சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, முடி உதிர்தல் பிரச்சனை. இதுக்காக நீங்க எவ்வளவோ மருந்து மாத்திரைகள், எவ்வளவோ ஹேர் ஆயிலு, ஷாம்பு என்னென்னமோ வாங்கி போட்டிருப்பீங்க. முடி உதிர்தல் பிரச்சனை சரியா இருக்காது. ஆனா, நீங்க இந்த வெந்தயத்த மட்டும் நீங்க சரியான முறையில பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனை கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கலர் அந்த வெள்ளை நரைமுடி சொல்லுவோம்ல, அது ட்ராண்ட்ரஃப் பொடுகு, தலையில ஏற்படக்கூடிய பொடுகு, நரைமுடி இது எல்லாத்துக்குமே வெந்தயம் ஒரு சூப்பரான தீர்வா இருக்கு. அந்த காலத்துல நம்மளுடைய பாட்டி, தாத்தா காலத்துலலாம் வெந்தயத்த தான் வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சு குளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க சாகுற வரைக்குமே அவங்களுடைய முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும், நீளமாகவும், கருமையாகவும் இருந்துச்சு. ஸோ அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்மளுக்கு தெரியல. நம்மளுடைய ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேர்ல வந்து வேர் இருக்குல்ல, அந்த வேர வந்து பலப்படுத்துற தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது. இப்ப இந்த காலத்துகட்டத்துல முடி உதிர்தல் பிரச்சனைனால நிறைய ஆண்களும், பெண்களும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா முடிங்கிறது நம்ம முகத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு அழக கொடுக்கக்கூடியது. ஸோ அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது ட்ராண்ட்ரஃப்பையும் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. அதே மாதிரி இளநரை இருக்குல்ல, இந்த இளநரைய வந்து தடுக்கிறதுக்கு இதுக்கு நீங்க வெந்தயத்த எப்படி பயன்படுத்தணும்னா, வெந்தயத்த நீங்க உங்களுடைய முடி வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீளமா இருக்கா? இல்ல கம்மியா இருக்குதா? அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வெந்தயத்த ஒரு அளவு எடுத்து அத ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஊறி அந்த வெந்தயத்துக்கு வெளியில நல்லா ஜெல்லி மாதிரி ஒண்ணு வந்திருக்கும். அது வந்ததுக்கப்புறம் அத நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்சு நல்லா பேஸ்ட் ஆக்கி அந்த பேஸ்ட்ட தலையில தடவி 30 நிமிஷம் வைங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு 2 முறை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு முடி உதிர்தல் பிரச்சனை சூப்பரா நின்றும். அதே மாதிரி உங்க தலையில பொடுகு, வேற எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. அதே மாதிரி இளநரையும் வரவே செய்யாது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்கும். எலும்புகள்ல பலவீனமா இருக்கும். ஸோ இத வந்து சரி பண்றதுக்கு நீங்க வெந்தயத்த பயன்படுத்தலாம். மூட்டு வலிய சரி பண்றதுக்கு, எலும்பு தேய்மானத்த சரி பண்றதுக்கு, கால் நடுக்கத்த நிறுத்துறதுக்கு வெந்தயம் வந்து ஒரு சூப்பரான மருந்தா செயல்படும். இது கால்சியத்த உறிஞ்சுற திறன அதிகரிக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி வலி, வீக்கத்த குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படும். ஸோ இந்த டைம்ல நீங்க வெந்தயத்த இப்படி 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தும்னா, வெந்தயம், மிளகு 2யுமே பொடி செஞ்சு நீங்க தேன் கலந்து காலையில சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த கால் வலி, மூட்டு வலி, கால் நடுக்கம் இது எல்லாமே சரியாயிரும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, ஆண்களுக்கு உள்ள அந்த பவர அதிகரிக்கிறதுக்கு, ஆண்களுக்கு தேவையான எனர்ஜி, ஸ்டாமினாவ கொடுக்கறதுக்கு வெந்தயம் எப்படி பயன்படுதுன்னா, இதில வந்து வெந்தயத்தில வந்து அந்த ஆண்களுக்கு உள்ள
டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுற தன்மை வெந்தயத்தில் இருக்குது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துகிற தன்மை இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வெந்தயம் பயன்படுது. உடல் சோர்வை போக்குறதுக்கு, ஆற்றல் குறைவை சரி பண்ணுறதுக்கு, விந்து பலவீனம் ஆகிறத சரி பண்ணுறதுக்கு முக்கியமாக வெந்தயம் செயல்படுது. ஸோ கண்டிப்பாக வெந்தயத்தை ஆண்கள் பயன்படுத்தணும். அடுத்து இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் இந்த வெந்தயத்தை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அளவுக்கு அதிகமாக யாருமே சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள், குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. அப்புறம் கேஸ் அதிகமாக இருக்கிறவங்க, அசிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்க, லூஸ் மோஷன் போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. அளவோடு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அதாவது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து இது சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னென்னா, காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் ரொம்ப சிறந்தது. இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் காற்று புகாத ஒரு நல்ல டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறங்க, ஈரப்பதம் இல்லாமல். அப்போ தான் அது கெட்டு போகாது. நண்பர்களே, இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வெந்தயத்தை இனிமேயும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்காதீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.